வாங்க இன்றைக்கி நம்ம ஸ்டைலில் கொங்கு நாட்டு அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2 டம்ளர் அரிசி எடுத்து அது கூடயே 1/2 டம்ளர் பருப்பு ரெண்டையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கழிஞ்சு எடுத்துக்கலாங்க. அது கழிஞ்சு எடுத்துகிட்டு ஒரு தண்ணி ஊற்றி ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அது ஊறிக்கிட்டு இருக்கட்டும் ஒரு 1/2 மணி நேரம். ஊறினதுக்கப்புறம் குக்கரில் ஆயில் விட்டு கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருந்தால் முழுசாக கட் பண்ணி போடலாங்க. இல்லைன்னா பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். அது கூடயே 2 கீரின பச்சை மிளகாய், 2-3 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். கருவேப்பிலை தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 5-6 பருப்பு பூண்டு போட்டு நல்லா ஓட்டி விட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் தக்காளி 2 நறுக்கி நீட்டமாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு ஓட்டி விட்டுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வணங்கி விடலாம். இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் அரிசிக்கு 1 டம்ளர் அளவுக்கு 2 டம்ளர் தண்ணி நான் பக்கத்து அடுப்புலேயே சுடு தண்ணியை காய வச்சு வச்சுருக்கேங்க. ஊற்றிக்கலாம். இதை நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டும். அது கூட ஒரு சிறு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய், கருவேப்பிலை தழை கொஞ்சம் போட்டு மிக்சியில் ஓட்டி எடுத்துக்கலாம் குறப்பாக. அது கூடயே அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கட்டி பூண்டு போட்டு சும்மா ஒரு 4 சுற்று சுற்றி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு குறப்பாக தான் அரைக்கணும். நல்லா நெகுன்னு அரைக்கக்கூடாது. அதுக்குள்ளே தண்ணி கொதிச்சிரும். அதில் ஊற வச்ச அரிசி பருப்பு, உப்பு சாப்பாட்டுக்கு தேவையான அளவு போட்டுக்கிட்டு இந்த அரைச்ச பொடியும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா கொதிக்கிட்டோம். இந்த அளவுக்கு கெட்டியாக தண்ணி குறைஞ்சதுக்கப்புறம் சாப்பாடு அரைவேக்காடே வெந்துடும். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. வெயிட் குறைஞ்சிருச்சு. இப்போ இறக்கி சாப்பாடு எப்படி இருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், சாப்பாடு நல்லா உதிரியாகவே வந்திருக்கு. அந்த தண்ணி கம்மி பண்ணி நம்ம குக்கர் விசில் வச்சோம்னா தான் இந்த மாதிரி உதிரியாக வருங்க. இல்லைன்னா தண்ணி அடியில் நின்றுக்கும். சாப்பாடு சூப்பராக வந்திருக்குங்க. இன்றைக்கி தைப்பூசங்கிறதுனால நாங்கள் நைட்டு தான் சாப்பாடெலாம் செஞ்சுட்டு ஒரு சிந்தி விட்டோம். நான் உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுருக்கேங்க. அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் நல்லா மேட்ச் ஆகும். இல்லைன்னா நீங்கள் லெமன் ஊறுகாய் கூட வச்சுக்கலாம். அது சூப்பராக இருக்குங்க. ஒரு ஜிலேபி வச்சுருக்கேன். வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.